வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். விசேட தேவையுடையவர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவிப்பு. வெளிநாடு சென்ற 700 வேட்பாளர்கள் 20 பேர் உயிருடன் இல்லை. தேர்தல் ஆணைக்குழுவுக்கு புதிய சிக்கல். அரசு நிறுவனங்களின் பொறுப்புகளில் இருந்து விலகினார் ராஜாங்க அமைச்சர் PL. விருந்து உபசாரங்களை நடத்துவதற்கு தடை. ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எச்சரிக்கை. விரைவில் வெளியாகவுள்ள மொட்டு கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள். தியாகதீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்திய தமிழ் பொது வேட்பாளர். முன்னாள் அமைச்சர் பௌசிக்கு 2 வருட கடூழிய சிறை தண்டனை. வாழ்வெட்டுக்கு இலக்காகிய அனுர கட்சியின் உறுப்பினர் சஜித்தின் ஆதரவாளர் கைது. படகு கவிழ்ந்து விபத்தில் சிக்கிய இந்திய மீன்பிடி படகு 2 மாயம். ஜனாதிபதி தேர்தலில் பார்வை குறைபாடு அல்லது உடல் ஊனமுற்ற வாக்காளர் பிரிதொரு உதவியாளருடன் வாக்களிக்க வருவதற்கு சட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த உதவியாளருக்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் குறித்த உதவியாளர் 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் என்றும் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்றும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரின் அங்கீகரிக்கப்பட்டு பிரதிநிதி பிராந்திய பிரதிநிதியாகவோ அல்லது வாக்குச்சாவடி பிரதிநிதியாகவோ பணியாற்றாத நபராக இருக்க வேண்டும். மேலும் உதவியாளர் எந்தவித ஊனமும் இல்லாதவராக இருக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தனது அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. மேற்படி உடற்தகுதி சான்றிதழ் பெறுவதற்கு தேவையான விண்ணப்ப படிவங்களை மாவட்ட தேர்தல் அலுவலகம், கிராம அலுவலகர் அலுவலகம் அல்லது www.election.gov.lk என்ற இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். பார்வை குறைபாடு அல்லது வேறு ஏதேனும் உடல் ஊனமுற்றோர் விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து கிராம அலுவலரிடம் சமர்ப்பித்து சான்றிதழை பெற வேண்டும். அதன் பிறகு அரசு மருத்துவ அலுவலரிடம் சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட்டு வாக்காளரின் உடல் தகுதி பதிவு செய்யப்பட்டு சான்றளிக்க. மேலும் பார்வையற்றோர் அல்லது வேறு ஏதேனும் உடல் ஊனமுற்ற வாக்காளர்கள் உரிய உடற்தகுதி சான்றிதழை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்த சுமார் 700 வேட்பாளர்கள் பொருளாதார பிரச்சினை காரணமாக வெளிநாடு சென்றுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கிட்டத்தட்ட 20 வேட்பாளர்கள் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தவிர பல்வேறு காரணங்களால் கிட்டத்தட்ட 500 வேட்பாளர்கள் கட்சி மாறியுள்ளதாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்கவிடம் வினவிய போது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வேட்புமனு தாக்கல் செய்தவர்களின் விவரங்களை கண்டறியும் விசேட நடவடிக்கை எதிர்வரும் காலங்களில் மேற்கொள்ளப்படும். உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டதன் பின்னர் வேட்பாளர்கள் தொடர்பில் அவ்வாறான விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதற்கு மாவட்ட செயலகங்கள் மற்றும் அந்தந்த அரசியல் கட்சிகளின் ஆதரவை பெறலாம் என தேர்தல் ஆணைக்குழு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த நிலைமை காரணமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதில் பல நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான 87,011 வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வேட்புமனுக்கள் கோரப்பட்டன. அதில் 8,672 வேட்பாளர்கள் தோற்றவுள்ளனர். கடற்றொழில் ராஜாங்க அமைச்சர் PL நிசாந்த தனது கீழ் உள்ள அரசு நிறுவனங்களின் பொறுப்புகளில் இருந்து விலகியுள்ளார். கடற்தொழில் ராஜாங்க அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவிடம் நேற்று அவர் இதனை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. லங்கா மீன்பிடி கூட்டுத்தாபனம், நாரா நிறுவனம், செனோர் நிறுவனம், வடகடல் நிறுவனம் பியால் நிஷாந்தாவின் கீழ் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர்கள் மக்களுக்கு உணவு, பானங்கள் அல்லது சிற்றுண்டிகளை வழங்கி விருந்துகளை நடத்துவது ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின்படி குற்றச்செயல் என தெரியவந்துள்ளது. எனவே அவர்கள் அவ்வாறு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் அதிகாரியொருவர் நேற்று தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் அரசியல் வேட்பாளர்கள் பிரச்சார நடவடிக்கையில் ஒரு பகுதியாக தங்கள் ஆதரவாளர்களுக்காக அடிக்கடி விருந்துகளை நடத்துவது வழக்கமாக இருந்தது. எனினும் அப்போது இந்த நடைமுறை பரவலாக விதிக்கப்படாமல் அல்லது குறிப்பிடத்தக்க பிரச்சனையாக கருதப்படாமல் இருந்தது. எனினும் அனுராதபுரத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரால் அப்பகுதியில் உள்ள கல்வியாளர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்காக நடத்தப்படவிருந்த விருந்து ஒன்றை தேர்தல் அதிகாரி
அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதை அடுத்து புதிய விவாதம் எழுந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் சிந்திக குலரத்ன ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் இவ்வாறான செயற்பாடுகள் தூண்டுதலாக அமையும் எனவும், எனவே தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இதுபோன்ற விடயங்களை முன்னெடுப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தேர்தல்கள் சட்டத்தின் 77வது பிரிவின்படி விருந்து உபசரிப்புகள் அளிப்பது குற்றமாகும். வேட்பாளர்கள் தமது ஆதரவாளர்களுக்கு உணவு, பானம், குளிர்பானங்கள் அல்லது பரிசுகளை வழங்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகியவற்றின் ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனங்கள் விரைவில் வெளியிடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேர்தல் விஞ்ஞாபனம் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வெளியிடப்படவுள்ளது. கொள்கை பிரகடனத்தை தயாரிக்கும் இறுதிப் பணிகள் இந்த நாட்களில் இடம்பெற்று வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான் தெரிவித்துள்ளார். இதேவேளை சமுர்த்தி இயக்கத்தை பலப்படுத்தி அதனை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதேவேளை ஐக்கிய மக்கள் கூட்டணியில் ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனம் நாளை தினம் வெளியிடப்பட உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உபதலைவர் சுஜீவ சேனசிங்க இது தொடர்பான கொள்கை பிரகடனத்தின் அனைத்து திட்டங்களும் தற்போது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் ஒரு நாட்டிற்குள் அதிகபட்ச அதிகார பகிர்வு கொள்கை அமல்படுத்தப்படும் என்று ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் தியாகதீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். பொலிகண்டியில் இருந்து பொத்துவில் வரையாக தமிழ் பொது வேட்பாளரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தேர்தல் பிரச்சார பயணத்தின் ஒரு கட்டமாக இன்றைய தினம் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் நல்லூரில் அமைக்கப்பட்டுள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவு தூபியில் இருக்கும் திலீபனின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தியிருந்தார். இவ்வஞ்சலி நிகழ்வில் தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பின் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூகங்களின் பிரதிநிதிகள் என்று பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி பிரச்சார பயணத்தை ஆரம்பித்திருந்த குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் A.H.M. பௌசிக்கு 2 வருட கடூழிய சிறை தண்டனையும் 10 வருட காலத்திற்கு பணியிடை நிறுத்தமும் செய்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க இன்று உத்தரவிட்டுள்ளார். இதில் A.H.M. பௌசி குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து குற்றச்சாட்டின் பேரில் அவர் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு அளித்ததுடன் 4 லட்சம் அபராதம் செலுத்துமாறும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். 2010 A.H.M. பௌசி அனர்த்த முகாமைத்துவ அமைச்சராக கடமையாற்றிய போது நெதர்லாந்திலிருந்து சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான சொகுசு வாகனத்தை அமைச்சின் பேரிடர் முகாமைத்துவ நடவடிக்கைகளுக்காக தனது தனிப்பட்ட பாவனைக்காக பயன்படுத்தியதாகவும், நிதியமைச்சு வாகனத்தின் பராமரிப்புக்காக சுமார் 10 லட்சம் ரூபாய் பணம் செலவழித்தமை போன்ற 4 குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டம் அதிபரால் ஒதுக்கப்பட்டுள்ள வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையின் புதிய தலைமை அதிகாரியாக டியர் அட்மிரல் காஞ்சன பாணகுட நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் 2024 ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் டியர் அட்மிரல் பாணகுட அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா நேற்று கடற்படை தலைமையகத்தில் டியர் அட்மிரல் காஞ்சன பாணகுடவிடம் நியமன கடிதத்தை உத்தியோகபூர்வமாக வழங்கி வைத்தார். மினுவாங்குடி பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவரை வாளினால் தாக்கி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் தெரிய வருவதாவது, சம்பவ தினத்தன்று சந்தேக நபர் காயமடைந்தவரது வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ள நிலையில் வீட்டில் இருந்த பூந்தொட்டிகளை உடைத்து வாளினால் தாக்கியுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து காயமடைந்தவர் மினுவாங்கொடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது ஒரு கையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் அரசு ஓய்வூதியம் பெறாதவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தை சமூக பாதுகாப்பு சபை ஆரம்பித்துள்ளது. இதேவேளை ஒருவர் தமது சபையில் அங்கத்தவரானதன் பின்னர் அவருக்கான ஓய்வூதியம் தயாரிக்கப்படும் என அந்த சபையின் பொது முகாமையாளர் KAS பிரசன்ன கழு ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்வரும் காலங்களில் அரசு ஓய்வூதியம் பெறாதவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதியம் வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை 0112886 088 அல்லது 076
86-095-4002 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் சமூக பாதுகாப்பு சபையின் பொது முகாமையாளர் அறிவித்துள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா ஹமகேவை பிணையில் விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இரட்டை குடியுரிமை வைத்திருந்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கிய சட்டமா அதிபரால் அவருக்கு எதிராக முறையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன 25,000 ரூபாய் மற்றும் $1 மில்லியன் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் பிணை நிபந்தனைகளை விதித்தார். நீதிமன்ற உத்தரவுக்கு பதிலளிக்கும் வகையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா ஹமகே தனது சட்டத்தரணியுடன் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தார். இந்த வருடத்திற்கான நெல் கொள்வனவு இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. இதற்காக அரசாங்கம் 2,000 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளதாக சபை அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக விவசாயிகளிடம் இருந்து 500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நெல் கொள்வனவு செய்யப்பட உள்ளது. அதன்படி 1 கிலோ நாட்டு அரிசி 120 ரூபாய்க்கும் 1 கிலோ கேதி சம்பா 130 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படுகிறது. நெல் அறுவடை செய்யப்பட்ட மாவட்டங்களில் அமைந்துள்ள 32 நெல் களஞ்சிய சாலைகள் திறக்கப்படுவதற்கும் மேலும் 100 களஞ்சிய சாலைகள் தேவைப்படும் போது திறக்கப்படுவதற்கும் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை மேலும் தெரிவித்துள்ளது. களுத்துறை வடக்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பஸ்கடுவ பகுதியில் ரயில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் நேற்று திங்கட்கிழமை மகவையிலிருந்து பெலியத்தை நோக்கி பயணித்த ரயில் மோதியே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் பஸ்கடுவ பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடைய ஆணொருவர் ஆவார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுத்துறை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். கச்சதீவு அருகில் இந்திய மீன்பிடி படகு ஒன்று விபத்துக்குள்ளானதில் 2 மீனவர்கள் காணாமல் போயுள்ளார்கள். இந்த விபத்து இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் 2 கடலிலிருந்து மீட்கப்பட்டுள்ளார்கள். காணாமல் போன மீனவர்களை தேடும் பணி தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம். நழுவ விடாதீர்கள். நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய திருவிழாவில் 20/10 LED திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.